Hi, my name is Sendil. Welcome to our channel English பேச ஆசையா. இன்னைக்கு நான் கிளாஸ்ல உங்களுக்கு ஒரு சூப்பரான டாபிக் தான் எடுக்க போறேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் பேசணும் அப்படிங்கிற ஆசை எல்லாருக்குமே இருக்கும். ஓகே, நிறைய பேருக்கு வந்து எப்படி ஸ்டார்ட் பண்றது அப்படிங்கிற அந்த ட்ரபிள் இருக்கும். ஓகே, ஸோ இன்னைக்கு நான் அந்த வீடியோ உங்களுக்கு என்ன சொல்லி தர போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 50 commonly used English sentences. ஓகே, இங்கிலீஷ்ல நம்ம பொதுவா பயன்படுத்தக்கூடிய சென்டென்சஸ் தான். பட் எல்லா சென்டென்சஸ்மே வந்து பாத்தீங்க அப்படின்னா 3 words தான் இருக்கும். மூணு வார்த்தைகள் தான் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு 50 சென்டென்சஸ் நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். ஓகே, நீங்களும் என் கூட சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க. உங்களோட ஆன்சர்ஸ் வந்து கமெண்ட்ல சொல்லிட்டே வாங்க. எல்லாமே ஈஸியான சென்டென்சஸ் தான். பட் நீங்க வந்து ரீட் பண்ணியும் ப்ராக்டிஸ் பண்ணணும். நீங்க கமெண்ட்டை சொல்லிக்கிட்டே வந்து நீங்க ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, வீட்டில் உட்காந்து நீங்க கமெண்ட் பண்ணும்போது சொல்லிக்கிட்டே நீங்க கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு அந்த பேசி ப்ராக்டிஸ் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஓகேவா? நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோக்குள்ள போலாம். போர்டில் நான் ஒரு சில சென்டென்சஸ் எழுதி போட்டிருக்கேன் தமிழ்ல. ஸோ இதுக்கு நம்ம எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம் அப்படின்னு ப்ராக்டிஸ் பண்ணலாம். யாருமே அமைதியா இருக்கக்கூடாது, எல்லாருமே ஆன்சர் பண்ணிட்டே வாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட், எனக்கு உதவி தேவை, எனக்கு ஹெல்ப் வேணும் அப்படின்னு கேட்பீங்கல்ல, அதுதான். அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? எனக்கு தேவை அப்படின்னா வந்து ஐ நீட் அப்படின்னு சொல்லணும். ஓகே, ஐ நீட் அப்படின்னா எனக்கு தேவை. என்னது? உதவி, ஹெல்ப். ஐ நீட் ஹெல்ப், எனக்கு உதவி தேவை. ஓகே, எனக்கு தெரியாது, எனக்கு தெரியும் அப்படின்னா ஐ நோ. எனக்கு தெரியாது அப்படின்னா ஐ டோன்ட் நோ. ஓகே, ஐ டோன்ட் நோ, எனக்கு தெரியாது. ஸோ நான் ரீட் பண்ணும்போது அதையும் கவனிங்க. ஓகே, நீங்களும் அதை பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்க, உங்களுக்கு ஈஸியா இருக்கும். நான் இப்போ புரிஞ்சுக்கிறேன், நான் இப்போ புரிஞ்சுக்கிட்டேன், இல்லை நான் இப்போ புரிஞ்சுக்கிறேன், அதை எப்படி சொல்லுவீங்க? நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா அதை எப்படி சொல்லலாம்? ஐ அண்டர்ஸ்டாண்ட். இப்போது அப்படின்னு இருக்கு, அதுக்கு இங்கிலீஷ்ல நவ். ஐ அண்டர்ஸ்டாண்ட் நவ், நான் இப்போ புரிஞ்சுக்கிறேன். நான் சோர்வா இருக்கேன், நான் சோர்வாக இருக்கிறேன், எனக்கு டயர்டா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதை எப்படி சொல்லலாம்? நான் இருக்கிறேன் அப்படின்னா ஐ ஆம். ஐ ஆம் அப்படின்னா நான் இருக்கிறேன். சோர்வாக, டயர்ட். ஓகே, ஐ ஆம் டயர்ட். ஸோ இதே சென்டென்ஸ் வந்து கொஞ்சம் நான் மாத்தி சொல்றேன். எனக்கு டயர்டா இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்றேன், அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐ ஃபீல் டயர்ட். ஸோ ஐ ஆம் டயர்ட்னா நான் டயர்டா இருக்கேன், எனக்கு சோர்வா இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னா ஐ ஃபீல் டயர்ட். ஓகே, நெக்ஸ்ட், நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். நான் இருக்கிறேன் அப்படின்னா ஐ ஆம். இங்கிலீஷ்ல இருக்கிறதுலயே ரொம்ப சின்ன சென்டென்ஸ் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐ ஆம் தான். ஓகேவா? ஐ ஆம் அப்படின்னா நான் இருக்கிறேன். மகிழ்ச்சியாக, ஹாப்பி. ஐ ஆம் ஹாப்பி, நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். நான் பரபரப்பா இருக்கேன். ஓகே, யாராவது உங்க ஃப்ரெண்ட் வந்து ரொம்ப நாள் கழிச்சு நீங்க மீட் பண்ண போறீங்கன்னா எப்படி இருப்பீங்க? ரொம்ப எனக்கு எக்ஸைட்டடா இருக்கு, பரபரப்பா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம்ல. பரபரப்பு அப்படின்னா எக்ஸைட்டட். ஓகே, அப்படின்னு அர்த்தம். எக்ஸைட்டட்னா பரபரப்பு, ரொம்ப குசியா ஜாலியா இருக்கிறது. ஓகே, சோ நான் இருக்கிறேன் அப்படின்னா ஐ ஆம். பரபரப்பாக, எக்ஸைட்டட். ஐ எம் எக்ஸைட்டட், நான் பரபரப்பாக இருக்கிறேன். சோ ஒரு சென்டென்ஸ் நம்ம ரீட் பண்ணும்போது அந்த சென்டென்ஸ்க்கு ஏத்த மாதிரி உங்களோட எக்ஸ்பிரஷன் இருக்கணும். ஓகே, இங்கிலீஷ் பேசும்போது உங்களோட எக்ஸ்பிரஷன்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம இந்த சென்டென்ஸை வாசிக்கோம் அப்படின்னா ஐ எம் ஹாப்பி, நான் சந்தோஷமா இருக்கேன் அப்படிங்கிறது நீங்க சொல்லும் போது நீங்க கொடுக்கக்கூடிய எக்ஸ்பிரஷன்லயே தெரியணும். ஐ எம் எக்ஸைட்டட், ஐ எம் எக்ஸைட்டட் அப்படி சொன்னா இருக்காது. ஐ எம் எக்ஸைட்டட், நான் பரபரப்பா இருக்கேன், எக்ஸைட்டடா இருக்கேன், ஐ எம் எக்ஸைட்டட். ஓகே, யுவர் எக்ஸ்பிரஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தமிழ்ல பேசும்போது அது நமக்கு தானாவே வந்துடும் அந்த எக்ஸ்பிரஷன், ஏய் நான் ஜாலியா இருக்கேன் அப்படின்னு. பட் இங்கிலீஷ்ல பேசும்போது கொஞ்சம் இந்த எக்ஸ்பிரஷன்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட், நான் குழப்பமா இருக்கேன், நான் குழப்பமா இருக்கேன். ஸோ நான் இருக்கிறேன் அப்படின்னா ஐ ஆம். குழப்பமா இருக்கிறதுக்கு எப்படி சொல்லுவீங்க? கன்ஃபியூஸ்ட். ஓகே, ஐ எம் கன்ஃபியூஸ்ட், ஐ எம் கன்ஃபியூஸ்ட். இது எப்படி சொல்லக்கூடாது? ஐ எம் கன்ஃபியூஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஓகே, ஐ எம் கன்ஃபியூஸ்ட், நான் குழப்பமா இருக்கேன். ரைட்? எனக்கு பசிக்குது, எனக்கு பசிக்குது, இல்ல நான் பசியா இருக்கேன், அதை எப்படி சொல்லலாம்? ஐ ஆம் ஹங்க்ரி. ஹங்க்ரினா பசியா இருக்கிறது. ஓகே,
டெய்லி பயன்படுத்தக்கூடிய சென்டென்சஸ் தான். நான் தாகமாக இருக்கிறேன், இல்ல எனக்கு தாகமா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம்ல, அதான் நான் இருக்கிறேன் அப்படின்னா ஐ ஆம். தாகத்துக்கு என்ன சொல்லுவீங்க? thirsty. I am thirsty. I am thirsty. நான் தாகமாக இருக்கிறேன். இதை எப்படி வாசிக்கணும்னு பாருங்க. thirsty. I am thirsty. நான் தாகமாக இருக்கிறேன். எனக்கு உணவு தேவை, எனக்கு ஃபுட் வேணும் அப்படின்னு சொல்றீங்க. சோ எனக்கு தேவை அப்படின்னா ஐ நீட் உணவு, ஃபுட். ஐ நீட் ஃபுட். எனக்கு உணவு தேவை. அவ்வளவுதான். ஈஸியா இருக்கா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட், எனக்கு ஓய்வு தேவை, எனக்கு வந்து ரெஸ்ட் வேணும் அப்படின்னு சொல்றீங்க. அதை எப்படி சொல்லலாம்? சோ எனக்கு தேவை அப்படின்னா ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். எனக்கு தேவை அப்படிங்கறத நம்ம எப்படி சொல்லலாம்? ஐ நீட் அப்படின்னு சொல்லலாம். ஐ நீட்னா எனக்கு தேவை. ஓகே, என்னது? ஓய்வு, ரெஸ்ட். ஐ நீட் ரெஸ்ட். எனக்கு ஓய்வு தேவை. நெக்ஸ்ட், நான் உன்னை நம்புகிறேன். ஓகே, நான் உன்னை நம்புறேன் அப்படின்னு சொல்லணும். அது எப்படி சொல்லலாம்? சோ நம்புறது, அதுக்கு வந்து நம்ம ரெண்டு வார்த்தை இருக்கு. ஒன்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லலாம், இல்ல பிலீவ் அப்படின்னு சொல்லி ரெண்டு வார்த்தை இருக்கு. அந்த ரெண்டுத்துக்குமே நான் உங்களுக்கு வித்தியாசம் சொல்றேன். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் வந்து நான் நம்புறேன், அத ஃபர்ஸ்ட் வந்து ஐ ட்ரஸ்ட். ஓகே, ஐ ட்ரஸ்ட் அப்படின்னா நான் நம்புகிறேன். உன்னை அப்படின்னா யூ. ஐ ட்ரஸ்ட் யூ அப்படின்னு சொல்லலாம். ஓகே, நீங்க ட்ரஸ்ட்டுக்கு பதிலா நீங்க வந்து பிலீவ் அப்படிங்கிற அந்த வார்த்தையை யூஸ் பண்ணலாம். ஓகே, சோ ஐ ட்ரஸ்ட் யூ அப்படின்னு சொல்லலாம், இல்லனா ஐ பிலீவ் யூ அப்படின்னு சொல்லலாம். ரெண்டுத்துக்குமே நம்புறதா அர்த்தம். தென் வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ட்ரஸ்ட் அண்ட் பிலீவ் அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். சோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ட்ரஸ்ட் அப்படின்னா வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமான நம்பிக்கை. ஓகேவா? இவங்கன்னா கண்டிப்பா வந்து உண்மையாதான் இருப்பாங்க, அளவுக்கு அதிகமான நம்பிக்கை, அதுதான் வந்து ட்ரஸ்ட். பிலீவ் அப்படிங்கிறது ஓகே, அந்த சிச்சுவேஷனுக்கு நான் அவனை நம்புறேன், அவ்வளவுதான். பட் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான நம்பிக்கை கிடையாது. ஓகே, ட்ரஸ்ட்னா அளவுக்கு அதிகமான நம்பிக்கை. பிலீவ் அப்படின்னா ஓகே, அதுக்காக நம்பாம இல்ல, நம்புறேன், பட் அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பிக்கை கிடையாது. ஓகே, சோ அதான் அதுக்கான அர்த்தம். சோ ட்ரஸ்ட் அண்ட் பிலீவ் நீங்க ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். பட் யூ ஷுட் நோ தி டிஃபரன்ஸ் பிட்வீன் ட்ரஸ்ட் அண்ட் பிலீவ். ஐ ட்ரஸ்ட் யூ, ஐ பிலீவ் யூ, ரெண்டுக்குமே நான் அவனை நம்புறேன் அப்படின்னு தான் அர்த்தம். நெக்ஸ்ட், என்கிட்ட எதுவும் இல்ல. என்கிட்ட எதுவும் இல்ல. ஓகே, என்கிட்ட இருக்கு அப்படின்னா ஐ ஹாவ். ஓகே, ஐ ஹாவ் அப்படின்னா என்னிடம் இருக்கிறது. ஓகே, என்கிட்ட எதுவும் இல்ல அப்படின்னா ஐ ஹாவ் நத்திங். என்கிட்ட ஒண்ணுமே இல்ல, ஐ ஹாவ் நத்திங். என்கிட்ட எதுவும் இல்ல, ஐ ஹாவ் நத்திங். நான் அதை வெறுக்கிறேன், நான் அதை வெறுக்கிறேன் அப்படின்னு சொல்றீங்க. ஓகே, சோ நான் வெறுக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு எப்படி சொல்லுவீங்க? சோ நான் அப்படின்னா ஐ, வெறுக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல ஹேட். ஐ ஹேட்னா நான் வெறுக்கிறேன். அதை அப்படின்னு இருக்கு, இட். ஐ ஹேட் இட், நான் அதை வெறுக்கிறேன். இட்டுக்கு பதிலாக நீங்க that யூஸ் பண்ணிக்கலாம். ஐ ஹேட் that அப்படின்னு சொல்லலாம், தப்பு இல்லை. நெக்ஸ்ட், நான் அதை விரும்புகிறேன். ஓகே, நான் அதை லைக் பண்றேன் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஃபர்ஸ்ட் நான் விரும்புகிறேன், அதை எப்படி சொல்லலாம்? ஐ லைக். நான் விரும்புகிறேன். அதை அப்படின்னா இட். ஐ லைக் இட், நான் அதை விரும்புகிறேன். இல்லைன்னா ஐ லைக் that அப்படின்னு சொல்லலாம். நீங்களும் சூப்பரா ஆன்சர் பண்ணிட்டு வரீங்க. ஈஸியா இருக்கா? ஓகே, நெக்ஸ்ட், எனக்கு இது வேண்டும். ஓகே, எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்றீங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் எனக்கு வேண்டும் அப்படிங்கறத எப்படி சொல்லலாம்னா ரெண்டு விதமா சொல்லலாம். ஒண்ணு வந்து ஐ நீட். ஓகே, ஐ நீட்னா எனக்கு தேவை, இல்ல எனக்கு வேணும். இது அப்படின்னா இட்டும் சொல்லலாம், இல்ல திஸ், இந்த ரெண்டு வார்த்தையில எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஐ நீட் திஸ், எனக்கு இது வேணும். ஓகே, நீடுக்கு பதிலா நம்ம இன்னொரு வெர்ப் இந்த இடத்துல பயன்படுத்தலாம். ஐ வாண்ட் திஸ். ஐ வாண்ட் திஸ், எனக்கு இது வேணும். சோ ரெண்டுத்துக்குமே ஒரே அர்த்தம் தான். வாண்ட், நீடு. நீடுனா கண்டிப்பா எனக்கு தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். சோ வாண்ட் அப்படின்னா இப்ப நம்ம எங்கேயாவது கடைக்கு போறோம், ஒரு அழகான ட்ரெஸ் இருக்கு அப்படின்னா ஐ வாண்ட் திஸ், எனக்கு அது வேணும். கண்டிப்பா நான் ட்ரெஸ் எடுத்தே ஆகணும், எனக்கு தேவைப்படுது அப்படின்னா ஐ நீட் திஸ் அப்படின்னு சொல்லலாம். சோ வித்தியாசங்கள் தெரிஞ்சு படிக்கும் போது ஈஸியா இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட், நான் முயற்சி செய்வேன். நான் முயற்சி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவோமா, அதுதான். சோ அதுக்கு எப்படி சொல்லலாம்? ஃபியூச்சரை குறிக்கக்கூடிய ஒரு சென்டென்ஸ். சோ ஐ வில் யூஸ் பண்றீங்க. ஐ வில் ட்ரை. ட்ரைனா முயற்சி பண்றது. ஐ வில் வந்து எதை குறிக்குது? ஃபியூச்சரை குறிக்குது. ஐ வில் ட்ரை, நான் முயற்சி செய்வேன்.
நான் காத்திருப்பேன். இதுக்கு நீங்க சொல்லுங்க பார்க்கலாம் கமெண்ட்ல. நான் காத்திருப்பேன் ஃபியூச்சரை தான் குறிக்குது. ஸோ ஐ வில் வெயிட். நான் காத்திருப்பேன். நான் வருவேன். ரொம்ப சிம்பிள். வெர்பை மட்டும் மாத்தினா போதும். ஐ வில் கம். நான் வருவேன். ஸோ இது எல்லாமே நம்ம டெய்லி பயன்படுத்தக்கூடிய சென்டென்சஸ் தான். இது நீங்க பேசி பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா ஈஸியா உங்களுக்கு புரியும். ஓகே. நான் போவேன். ஐ வில் கோ. சிம்பிளா இருக்கா? நெக்ஸ்ட் நான் ஒரு சில சென்டென்சஸ் எழுதி போட்டிருக்கேன். ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ வரக்கூடிய சென்டென்சஸ் எல்லாமே வந்து ஃபியூச்சர்ல ஒரு விஷயத்த நான் இதை பண்ணுவேன் அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்க சிம்பிளா ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, ஆன்சர் பண்ணிட்டு வாங்க. நான் உதவுவேன் அப்படின்னு இருக்கு. நான் ஹெல்ப் பண்ணுவேன் ஃபியூச்சர். ஐ வில் ஹெல்ப். நான் உதவுவேன். ஐ வில் ஹெல்ப். நான் பார்ப்பேன். ஐ வில் see. சோ வாசிக்கும் போதே தெரிஞ்சிடும் அது வந்து எந்த காலத்தை குறிக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஓகேவா? நான் பேசுவேன். இனிமேதான் பண்ண போறீங்க. நான் பேசுவேன். பேசுறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? ஸ்பீக். ஐ வில் ஸ்பீக். சோ இதே இது நம்ம டாக் அப்படிங்கறது யூஸ் பண்ணலாம். அது எந்த இடத்துல யூஸ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க யார்கிட்ட பேசுவீங்க அப்படின்னு சொன்னா டாக் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ வில் டாக் டு ஹிம். நான் அவங்கிட்ட பேசுவேன். பொதுவா நான் பேசுவேன்னு சொன்னா ஐ வில் ஸ்பீக். ஸோ டாக் எங்க யூஸ் பண்ணணும்? யார்கிட்ட பேசுவேன் அப்படிங்கறத சொன்னா நீங்க டாக் யூஸ் பண்ணணும். ஐ வில் டாக் டு மை மதர். நான் என் அம்மா கிட்ட பேசுவேன். ஐ வில் டாக் டு மை ஃப்ரெண்ட். நான் என் ஃப்ரெண்டு கிட்ட பேசுவேன். ஓகே. நெக்ஸ்ட், நான் சாப்பிடுவேன். சாப்பிடுறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? ஈட். ஐ வில் ஈட். நான் கவனிப்பேன். கவனிக்கிறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? லிசன். ஓகே. ஐ வில் லிசன். நான் கவனிப்பேன். நான் உறங்குவேன். நான் தூங்குவேன் அப்படின்னு சொல்லணும். அது எப்படி சொல்லலாம்? ரொம்ப சிம்பிள். தூங்குறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? ஸ்லீப். ஐ வில் ஸ்லீப். நான் படிப்பேன். நான் படிப்பேன். ஐ வில் ஸ்டடி. என்னால் ஓட முடியும். என்னால ஓட முடியும். சோ இங்கிலீஷ்ல முடியும் அப்படிங்கிறதுக்கு எப்படி சொல்லுவீங்க? கேன். என்னால் அப்படின்னா ஐ கேன் அப்படின்னா என்னால் முடியும் அப்படின்னு அர்த்தம். ஓகே. ஐ கேன், என்னால முடியும். என்ன பண்ண முடியும்? ஓட. ரன். ஐ கேன் ரன். என்னால ஓட முடியும். என்னால் நீந்த முடியும். என்னால நீச்சல் அடிக்க முடியும் அப்படின்னு சொல்றீங்க. அது எப்படி சொல்லலாம்? என்னால் முடியும் அப்படின்னா ஐ கேன் ஸ்விம். என்னால் ஓட்ட முடியும். என்னால வண்டி ஓட்ட முடியும் அப்படின்னு சொல்லுவோம்ல. அது எப்படி சொல்லுவீங்க? ஐ கேன் டிரைவ். இது எல்லாமே பாக்குறதுக்கு உங்களுக்கு சின்ன சின்ன சென்டென்சஸா இருந்தாலும் இதை நீங்க கரெக்டான இடத்துல பயன்படுத்தி பேசுனீங்கன்னா இங்கிலீஷ் சூப்பரா பேசிடலாம். ஓகே. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், என்னால் பாட முடியும் அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் இருக்கு. என்னால் பாட முடியும். சோ முடியும் அதை எப்படி சொல்லுவீங்க? கேன். சோ என்னால் முடியும் அதை எப்படி சொல்லலாம்? ஐ கேன். பாட அதை எப்படி சொல்லுவீங்க? சிங். ஐ கேன் சிங். என்னால பாட முடியும். நெக்ஸ்ட், என்னால் ஆட முடியும் அப்படின்னு இருக்கு. என்னால ஆட முடியும் அதை எப்படி சொல்லலாம்? ஐ கேன் டான்ஸ். ஐ கேன் டான்ஸ். என்னால ஆட முடியும். நெக்ஸ்ட், நான் ஒப்புக்கொள்ளவில்லை. ஓகே. நான் ஒத்துக்கல அப்படின்னு சொல்றீங்க. அதை எப்படி சொல்லுவீங்க? நான் ஒத்துக்கொள்கிறேன் அப்படின்னா ஐ அக்ரி. நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னா ஐ டோன்ட் அக்ரி. ஓகே. ஐ டோன்ட் அக்ரி. நான் ஒத்துக்கல. நான் அவனை அழைத்தேன். நான் அவனுக்கு கால் பண்ணேன். அதை எப்படி சொல்லுவீங்க? அழைத்தேன். நான் அழைத்தேன் அப்படின்னு இருக்கு. ஸோ இது வந்து பாஸ்ட் டென்ஸ், முடிஞ்சு போன ஒரு விஷயம். ஸோ அதை எப்படி சொல்லலாம்? ஐ கால்ட். நான் அழைத்தேன். ஐ கால்ட் அவனை. ஹிம். ஐ கால்ட் ஹிம். நான் அவனுக்கு கால் பண்ணேன். தமிழ்ல நான் அவனை அழைத்தேன்.
நான் அவளை சந்தித்தேன். நான் அவளை மீட் பண்ணேன் அப்படின்னு சொல்றீங்க. சோ நான் சந்தித்தேன் இதுவும் பாஸ்ட் தான். அது எப்படி சொல்லலாம்? ஐ மெட். மெட் அப்படிங்கிறது மீட்டோட பாஸ்ட் ஃபார்ம். ஓகே, ஐ மெட். நான் சந்தித்தேன். ஐ மெட். அவளை அப்படின்றது அதுக்கு இங்கிலீஷ்ல ஹெர். ஐ மெட் ஹெர். ஓகே, நான் அவளை சந்தித்தேன். நான் உன்னை பார்த்தேன். நான் உன்னை பார்த்தேன் அப்படின்னு சொல்றீங்க. சோ நான் பார்த்தேன் அதை எப்படி சொல்லுவீங்க? நான் பார்த்தேன் இதுவும் முடிஞ்சு போன ஒரு விஷயம். சோ ஐ சா. சா அப்படிங்கிறது சியோட பாஸ்ட் ஃபார்ம். ஓகே, ஐ சா. நான் பார்த்தேன். உன்னை யூ. ஐ சா யூ. நான் உன்னை பார்த்தேன். நான் உன்னை மிஸ் பண்றேன். நான் உன்னை மிஸ் பண்றேன். இது அடிக்கடி எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு சென்டென்ஸ். அதை எப்படி சொல்லுவீங்க? சோ ஃபர்ஸ்ட் நான் மிஸ் பண்றேன் அதை எப்படி சொல்லலாம்? ஐ மிஸ். ஐ மிஸ்னா நான் மிஸ் பண்றேன். உன்னை யூ. ஐ மிஸ் யூ. நான் உன்னை மிஸ் பண்றேன். நெக்ஸ்ட், நீ சந்தோஷமா இருக்கியா? நீ சந்தோஷமா இருக்கியா அதை எப்படி கேள்வியா கேட்கலாம்? ஆர் யூ ஹாப்பி? நீ சந்தோஷமா இருக்கியா இல்ல நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா அப்படின்னு அர்த்தம். ஆர் யூ ஹாப்பி? உனக்கு புரியுதா? உனக்கு புரிகிறதா அதை எப்படி கேட்கலாம்? டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? உனக்கு புரியுதா? டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? உனக்கு புரியுதா? நீ சாப்பிட்டியா? நீ சாப்பிட்டாயா அதை எப்படி கேட்பீங்க? நீ சாப்பிட்டியா பாஸ்ட்ல கேக்குறீங்க. அதை எப்படி கேட்கலாம்? டிட் யூ ஈட்? டிட் யூ ஈட்? நீ சாப்பிட்டியா? That's it. சிம்பிளா இருக்கா? ஓகே, நீங்களும் சூப்பரா ஆன்சர் பண்ணீங்க. கடைசியா ஒரு 10 சென்டென்சஸ் பார்க்கலாம். அதுக்கடுத்து உங்களுக்கு ஒரு சின்ன டெஸ்ட் இருக்கு. ஓகே, கடைசியா நம்ம பார்க்க போற ஒரு 10 சென்டென்சஸ். ஓகே, சோ இங்க பாருங்க, எல்லா சென்டென்சஸும் இவ்வளவு பெருசா இருக்கே அப்படின்னு பயப்படாதீங்க. பட் ரொம்ப ரொம்ப சின்ன சென்டென்சஸ் தான். ஓகே, சோ நான் வேலை செய்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு இருக்கு. சோ இந்த கொண்டுங்கிற வார்த்தை வந்துட்டாலே அது வந்து கண்டினியூஸ் டென்ஸ். ஒரு வேலையை நம்ம தொடர்ச்சியா கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா அதான் கண்டினியூஸ் டென்ஸ். இது ரொம்ப சிம்பிள். ஓகே, நான் வேலை செய்து கொண்டிருக்கிறேன். நான் அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷ்ல ஐ. கண்டினியூஸ் டென்ஸ்ல வந்து ஐக்கு அடுத்து ஆம் போடணும். அடுத்து வேர்போட ஐஎன்ஜி சேர்க்கணும். ஓகே, சோ ஐ ஆம். வேலை செய்யறதுக்கு இங்கிலீஷ்ல ஒர்க். அதோட ஐஎன்ஜி சேர்க்கணும். ஐ ஆம் ஒர்க்கிங். நான் வேலை செய்து கொண்டிருக்கிறேன். ஐ ஆம் ஒர்க்கிங். சோ இது எல்லாத்துக்கும் நீங்க அப்படிதான் ஆன்சர் பண்ண போறீங்க. சோ ஐ ஆம் அப்படின்னு போட்டுட்டு அதுக்கடுத்து நீங்க என்ன வேலை செஞ்சுட்டு இருக்கீங்களோ அதை போட்டுட்டு அதுக்கப்புறம் ஐஎன்ஜி சேர்க்கணும் அந்த வேர்போட. அவ்வளவுதான். ஆன்சர் பண்ணிட்டு வாங்க. நான் விளையாடி கொண்டிருக்கிறேன். ஐ ஆம். விளையாடுறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? பிளே. அதோட ஐஎன்ஜி சேர்க்கிறீங்க. ஐ ஆம் பிளேயிங். நான் விளையாடி கொண்டிருக்கிறேன். இதெல்லாம் நம்ம டெய்லி பயன்படுத்தக்கூடிய சென்டென்சஸ் தான். இனிமே இந்த சென்டென்சஸ் வந்து நீங்க தமிழ்ல சொல்ல வேண்டிய சிச்சுவேஷன் வந்தாலும் இங்கிலீஷ்ல சொல்லி பிராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே, நான் எழுதி கொண்டிருக்கிறேன். நான் எழுதி கொண்டிருக்கிறேன் அதை எப்படி சொல்லலாம்? ஐ ஆம் ரைட்டிங். நான் எழுதி கொண்டிருக்கிறேன். நான் தூங்கிக் கொண்டிருக்கிறேன். நான் தூங்கிட்டு இருக்கேன். தூங்குறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? ஸ்லீப். ஐ ஆம் ஸ்லீப் அப்படின்னு போட்டா தப்பு. அதாவது கண்டினியூஸ் டென்ஸ்ல கண்டிப்பா ஐஎன்ஜி சேர்த்தே ஆகணும் வேர்ப் கூட. ஓகேவா? ஐ ஆம் ஸ்லீப்பிங். நெக்ஸ்ட், நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். நான் பேசிட்டு இருக்கேன். ஐ ஆம் ஸ்பீக்கிங். ஓகே, சோ ஸ்பீக்கிங்க்கு பதிலா நீங்க டாக்கிங் அப்படிங்கறத பயன்படுத்தலாம். பட் யாருகிட்ட பேசிட்டு இருக்கீங்க அப்படிங்கறத சொன்னா நீங்க டாக்கிங் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ எம் டாக்கிங் டு மை ஃப்ரெண்ட். நான் என் ஃப்ரெண்ட் கிட்ட பேசிட்டு இருக்கேன். ஐ எம் டாக்கிங் வித் மை மதர். நான் அம்மாவோட பேசிட்டு இருக்கேன். ஓகே, சோ ஸ்பீக்கிங் யூஸ் பண்ணிக்கலாம், டாக்கிங் யூஸ் பண்ணிக்கலாம். பட் டிபெண்ட்ஸ் அப்பான் தி சிச்சுவேஷன். ரைட்? நெக்ஸ்ட், நான் யோசிச்சுட்டு இருக்கேன். நான் யோசிச்சுட்டு இருக்கேன் அதை எப்படி சொல்லுவீங்க? ஐ ஆம். யோசிக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? திங்க். அதோட ஐஎன்ஜி சேர்க்கிறீங்க. ஐ ஆம் திங்கிங். நான் யோசிச்சுட்டு இருக்கேன். நான் வண்டி ஓட்டிட்டு இருக்கேன். நான் ஓட்டிட்டு இருக்கேன். வண்டி ஓட்டிட்டு இருக்கேன் அதை எப்படி சொல்வீங்க? ஐ ஆம் டிரைவிங். ஓகே, இந்த இடத்துல ஏன் வண்டி நான் எழுதியிருந்தேன்னா அந்த சென்டென்ஸ் நமக்கு புரியணுங்கிறதுக்காக எழுதியிருக்கேன். ஓகே, ஐ ஆம் டிரைவிங்.
நான் கார் ஓட்டிட்டு இருக்கேன், ஐ எம் டிரைவிங் த கார். நான் பஸ் ஓட்டிட்டு இருக்கேன் அப்படின்னா ஐ எம் டிரைவிங் த பஸ். ஓகே, நெக்ஸ்ட் நான் சிரித்து கொண்டிருக்கிறேன். நான் சிரிச்சிட்டு இருக்கேன், அதை எப்படி சொல்வீங்க? ஐ ஆம், சிரிக்கிறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? laugh. I am laughing. நான் சிரித்து கொண்டிருக்கிறேன். நெக்ஸ்ட் நான் சமைத்து கொண்டு இருக்கிறேன். இதுக்கு எப்படி சொல்லலாம்? I am cooking. நான் சமைத்து கொண்டிருக்கிறேன். கடைசியா நம்ம பார்க்க போற சென்டென்ஸ் நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன். நான் கத்துக்கிட்டு இருக்கேன். ஓகே, அதை எப்படி சொல்லுவீங்க? I am learning. கத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு learning. நான் இங்கிலீஷ் கத்துட்டு இருக்கேன் அப்படின்னா I am learning English. ஓகே, I am learning. That's it. So இது எல்லாமே வந்து தொடர்ச்சி வாக்கியங்கள். கண்டினியூஸா நம்ம இந்த விஷயத்தை பண்ணும்போது அந்த verb கூட ing சேர்த்து சொல்லுவோம். அவ்வளவுதான். சிம்பிளா இருக்கா? எப்படி இருந்தது? இந்த 50 sentences யூஸ்ஃபுல்லா இருந்ததா? கண்டிப்பா இதை யூஸ் பண்ணி பேசி பிராக்டிஸ் பண்ணணும். ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன டெஸ்ட். நான் ஒரு 5 sentences கொடுப்பேன். நான் சொல்லி கொடுத்ததுல இருந்து அதுக்கு நீங்க ஆன்சர் பண்ணணும். ஓகே, ஆர் யூ ரெடி? ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க, நான் 5 sentences எழுதி போட்டிருக்கேன். நீங்க தான் ஆன்சர் பண்ணணும். ஸோ சென்டென்ஸ் வந்து நல்லா ரீட் பண்ணி ஆன்சர் பண்ணுங்க. ரொம்பவே ஈஸியான சென்டென்சஸ் தான். எவ்வளவு மார்க்ஸ் எடுத்தீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லணும். ஓகே, உங்களுக்கு 20 seconds டைம். யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். வெரி குட். நிறைய பேர் சூப்பர் ஆன்சர் பண்ணிட்டு இருக்கீங்க. டைம்ஸ் அப். ஓகே, லெட் மீ டெல் யூ தி ஆன்சர். எனக்கு உதவி தேவை அப்படின்னு இருக்கு. ஸோ எனக்கு தேவை அப்படின்னா வந்து ஐ நீட். என்னது? உதவி, ஹெல்ப். ஐ நீட் ஹெல்ப். எனக்கு உதவி தேவை. நான் பரபரப்பாக இருக்கிறேன். நான் எக்ஸைட்டடா இருக்கேன். ஓகே, அதை எப்படி சொல்லுவீங்க? நான் இருக்கிறேன் அப்படின்னா ஐ ஆம் excited. நெக்ஸ்ட் நான் உன்னை நம்புகிறேன். நான் உன்னை நம்புறேன். அதை எப்படி சொல்லுவீங்க? ரெண்டு விதமா நீங்க சொல்லலாம். ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புனீங்கன்னா ஐ ட்ரஸ்ட் யூ அப்படின்னு சொல்லலாம். ஓகே, சோ இன்னொரு விதமா எப்படி சொல்லலாம்? பிலீவ் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டுமே சொல்லலாம். ஐ ட்ரஸ்ட் யூ அப்படின்னு சொல்லலாம், அல்லது ஐ பிலீவ் யூ அப்படின்னு சொல்லலாம். ரெண்டு விதமா நீங்க வந்து சொல்லிக்கலாம். ஓகே, ட்ரஸ்ட், பிலீவ் ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நான் காத்திருப்பேன். நான் காத்திருப்பேன். அதை எப்படி சொல்லுவீங்க? ஐ வில் வெயிட். ஃபியூச்சரை குறிக்குது. காத்திருப்பேன். ஓகே, ஐ வில் வெயிட். நான் காத்து கொண்டு இருக்கிறேன். ஐ ஆம் வெயிட்டிங். ஓகே, நீங்களும் சூப்பர் ஆன்சர் பண்ணீங்க. வீடியோ எப்படி இருந்தது? உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கான ஈஸியான ஹோம்வொர்க். எனக்கு உன்னை பிடிக்கும். ஓகே, எனக்கு உன்னை பிடிக்கும். எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்லுவீங்க? நான் சொல்லி கொடுத்துருக்கேன். உன்னை அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு தெரியும். ஓகே, எனக்கு உன்னை பிடிக்கும். அதை எப்படி சொல்லுவீங்க? உங்களோட ஆன்சரை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு இங்கிலீஷ் நல்லா பேசணும் அப்படின்னா உங்க நண்பர்களோட பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ யாருமே இல்லைன்னா கூட பரவாயில்ல, நீங்க தனியா உட்காந்து நீங்களாகவே சொல்லி சொல்லி பாருங்க. சென்டென்சஸை பேசி பேசி பாருங்க. நிச்சயமா உங்களால இங்கிலீஷ் வந்து பேச முடியும். ஓகே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான டாபிக்கோட நெக்ஸ்ட் வீடியோ நான் உங்களை மீட் பண்றேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.